விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் குறித்து மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில டிசம்பர் 18 அன்று சென்னையில உள்ள ஈரோட்ல நடைபெறும் அவருடைய கட்சி மாநாட்டிற்காக விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் அரசியல் வட்டார ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. மாநாட்டிற்கான கட்டணமாக ரூபாய் 50,000 வசூலித்ததுடன் பரப்புரை கூட்டம் முடிந்தவுடனேயே அந்த இடத்தை சுத்தம் செய்து தர வேண்டும் அப்படின்னு பல நிபந்தனைகளுமே விதித்திருக்காங்களா. விஜய் சருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நிபந்தனை அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அல்லது பொதுவான விதியா அப்படின்றது குறித்து பல விவாதங்களுமே போயிட்டு இருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதே தன்னுடைய இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாக செய்தியாளர் மணி அப்படின்றவர் தெரிவித்திருந்தார். இரண்டாவது படத்துல இது செங்கோட்டையனுடைய வழக்கமான அணுகுமுறை கிடையாது, அவர் இப்போது ஜெயிக்க வச்சு காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு இதனை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அதிரடியாக செயல்படுறாரா. சோ இந்த ஈரோடு மாநாட்டிற்காக தளபதி விஜய் அவர்களுக்கு பல விதிமுறைகளுமே விதிக்கப்பட்டிருக்கு. இதனை எதிர்த்து ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்றத தாண்டி பல அரசியல் கட்சியாளர்களுமே குரல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். அவங்க தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கு ஆதரவாக பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.